இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி. இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம், மதியம் லஞ்சுக்கும் செஞ்சு அசத்தலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஒரு பறிக்க சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. இந்த வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு 1 கப் கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஊற வச்சு அதை குக்கரில் சேர்த்து 1 கப் தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து 3 விசில் வரவிட்டு எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அழுந்தது பாருங்கள். இந்த அளவுக்கு கடலை வெந்திருந்தால் போதும். இதே நீங்கள் கருப்பு கடலையிலையும் செய்யலாம், இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி, சாப்பாட்டு அரிசி, பாஸ்மதி ரைஸ் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த அரிசியை ஒரு முறை அலசிட்டு தண்ணீர் திரும்பவும் ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. அரிசி அப்படியே ஊறட்டும். நீங்கள் செய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிங்கனாலே போதும், செய்யும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. சூடானது ஒரு பிரிஞ்சலை, சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, அன்னாச்சி மொக்கு சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவும் கீரி சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. இதில் நம்ம இன்றைக்கி தக்காளி சேர்க்க போகிறது இல்லை. தக்காளி சேர்க்காமல் செய்யும்போது சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ புதினா, இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மசாலாவை கலந்துக்கங்க. பிரியாணி மசாலா சேர்த்து செய்கிறப்ப பிரியாணி சுவையை மிஞ்சற அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதில் நம்ம வேக வச்ச கடலையை தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. 1 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு கடலை வேக வச்சது சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கடலை மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க. கலந்த பிறகு இதில் ஊற வச்ச அரிசியை தண்ணீர் ஓட்ட வடியை விட்டு சேர்த்து கலந்துக்கங்க. இது மாதிரி அரிசி உடையாமல் லைட்டாக கலந்த பிறகு இதோட 1 கப் அளவுக்கு திக்காக அரைச்ச தேங்காய் பாலும் 1 கப் அளவுக்கு கடலை வேக வச்ச தண்ணீர் இருத்து வச்சுருந்தல அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க. மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து ஒரு கொதி வரட்டும். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. ஒரு கொதி வர பார்த்து 1/2 எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க. இது மாதிரி பிழிஞ்சு சேர்த்து விட்டு கலந்துக்கங்க. கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசிலும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசிலும், மொத்தமாக 2 விசில் விட்டிங்கன்னா போதும். விசில் வரும்போதே வீடே மணக்கும். பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வருங்க. அந்த அளவுக்கு சுவையாக சூப்பராக இருக்கும். பிரியாணியே தோற்று போகுங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். பாருங்கள், நல்ல மணக்க மணக்க சுவையான கடலை பிரியாணி ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் நாளைக்கே செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம், மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு அசத்தலாம். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக பொல பொலன்னு சாதம் சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவில் தண்ணீர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து சுட சுட பிளேட்டில் மாற்றி